ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சர்வே பற்றி தான் பார்க்க போகிறோம். டியானா ஜாவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வாயில் நுழையாத பேரை ஒன்று கொடுத்துருக்காங்க, ரிக்வஸ்டர் பேர். சர்வே எதை பற்றினா டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. ஸோ நான் அக்செப்ட் பண்ணுறேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹிட்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த சர்வே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து யூஎஸ் எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட் ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சர்வே பார்த்தீங்கன்னா எதை பற்றினா டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. இந்த சர்வேவுக்கு டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆகும்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 3 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்குன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம 1 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். நான் முடிக்கிறதுக்கோசம் நீங்களும் வந்து பட்டுன்னு முடிக்க வேண்டாம். பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்துட்டே பண்ணுங்கள். அப்புறம் எதுக்கூட சொல்கிற அதான் கேட்குறீங்க, புரியுது. இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. பொறுமையாக பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுவோம், ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்வேவுடைய கன்சர்ன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை கன்சர்ன் ஃபார்ம் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி முடிச்சுட்டு எஸ் ஐ அக்ரி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ரிசர்ச் ஸ்டடிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் ரைட் த நம்பர் 54 இந்த ஆன்சர் பாக்ஸ் மேலே கொடுத்துருக்கிற 54 வந்து டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் இஃப் யூ ஹேவ் பிளான் டு மேக் 2 phone calls right now, our phone would be pleasant, speak to close, but other phone call would be unpleasant, speak someone you did not like, make unpleasant business call. In which order do you prefer? Proceed. I prefer call person that I like first, then I person that I dislike. I prefer to call the person I dislike first, then the person that like. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பர்சன் வந்து லைக் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சன் வந்து டிஸ்லைக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்லைக் பண்ணுவேன், அப்புறமேட்டு வந்து அந்த பர்சனை லைக் பண்ணுவேன்னு போட்டிருக்கு. கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுறதே கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். அடுத்தது வந்து இஃப் யூ பிளான் டு ஹேவ் மீட்டிங் 2 people in the row, ஒரு ரோவில் வந்து 2 பீப்புளோடைய மீட்டிங்கை வந்து நீங்கள் வந்து பிளான் போடுறீங்க. அண்ட் யூ லைக் 1 person you are about meet பட் டிஸ்லைக் அதர் பர்சன். ஒருத்தரை வந்து நீங்கள் விரும்புகிறீங்க, இன்னொருத்தரை வந்து வெறுக்கிறீங்க. விச் ஆர்டர் டு யூ ப்ரிஃபர் டு ப்ரொசீட், எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஐ ப்ரிஃபர் டு மீட் the person that I like first, then the person dislike. ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுற பர்சனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்லைக் பண்ணுறவங்கள பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் இதுக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதுக்கும் அதே மாதிரி தான். 2 சிட்டிக்கு வந்து ட்ரிப்பு நீங்கள் போகணும்னு பிளான் பண்ணுறீங்க. ஒரு சிட்டியை வந்து லைக் பண்ணுறீங்க, இன்னொரு சிட்டியை வந்து டிஸ்லைக் பண்ணுறீங்க விசிட் பண்ணுறதுக்கு. என்ன ரீசனுங்கிறது நீங்கள் வந்து சொல்லலை. ஜியோகிராஃபிக் டு கோட் பர்டிகுலர் ஆர்டர். ஃபஸ்ட்டு வந்து நான் லைக் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு டிஸ்லைக் பண்ணுற இடத்த அப்புறமேட்டு முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லி இதையும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து வாட் டிட் யூ ஹாவ் டின்னர் எஸ்டர்டே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் டின்னர் எஸ்டர்டே, நேற்று நைட்டு வந்து என்ன டின்னர் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாஸ்தா. ஓகே. when there are no utensils, hand would you see use? I would only use my right hand. என்னோடய ரைட் ஹேண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். இதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணலான்னா கூகுளில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், எப்படி வந்து ப்ரௌசர்லேயே வந்து எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் பார்க்குறது அப்படின்ட்டு. அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாத்திரங்கள் இல்லாத போது எந்த கையால் சாப்பிடுவீர்கள். புரிகிற மாதிரி இல்லை. திங்க் going to see your dentist disputing a bill. We can talk 3 aspects of this experience. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் மெமரி, அப்புறம் வந்து ஆன்டிசிபேஷன். ஓகே.
ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் 18 வயசு வரைக்கும் 3 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இந்தியா தான். ஸோ இந்தியா கொடுத்துடலாம். ஏதாவது கமெண்ட்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நைஸ் டாஸ்க் டு ஒர்க் அண்ட் தேங்க்ஸ். ஸோ வந்து கோடு வந்துச்சு. இந்த கோடை வந்து காப்பி பண்ணி அப்படியே என்டர் பேஜில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.